அந்த வரி உயர்வு என்பது, மின்கட்டண உயர்வு என்பது, கொடுத்த வாக்குறுதியை பல நிறைவேற்றாதது. ஒரு டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சு எழுதுறது, தாக்குறது, திமுகவில் அந்த தவறுகள் தொடர்ந்தது. எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த தவறுகள் என்பது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பதுமே நடைபெறும். ஒரு கொத்தடிமை மனப்பான்மைக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் வந்துவிட்டார்களோ மாதிரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் கலையுலக வாரிசு என்று அறிவித்த கே பாக்யராஜ் அவர்கள் கூட அரசியலுக்கு வந்தார். புதிய சின்னம், புதிய வேட்பாளர். அந்த அளவிற்கு செல்வாக்கு என்பது தமிழ் திரையுலகிலே யாருக்குமே கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை பெற்று இந்திய அரசியலையே திரும்ப பாய்த்தவர். இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்தளவில் திரு விஜய் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவரோடு கூட்டணி சேர்வார்கள். திமுக அரசோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விடும். கட்சியில் இருக்கிற சாதாரண கிளை செயலாளர்கள் இருந்து நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநிலம் என்று பொறுப்புகளில் இருப்பவர்கள் சமூக விரோத செயல்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்பதுதான். அவங்க 6 முறை ஆட்சி அதிகாரத்தில், பேரறிஞர் அண்ணா 67லிருந்து 69 வரைக்கும் அண்ணா அவர்கள் இருந்தாங்க. இந்த 69, 71 காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி வந்தபோதே சில தவறுகள் நடைபெற்றதாக தான் நமக்கு அப்போதைய தகவல்கள் கிடைத்தது. 71 ஒரு மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையோடு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் இல்லாதவருக்கு ஒரு 184 எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பையும் திரு கருணாநிதி அவர்கள் ஏற்றார்கள். அந்த காலகட்டத்திலேயே ஆட்சி அதிகாரத்திலே தவறுகள் நடைபெறுகிறது என்பதால் தான் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தவறை தட்டி கேட்டு கணக்கு கேட்டதால் தான் அவரை தூக்கி வெளியில் போட்டாங்க. அவர் வெளியேறதுக்கு பிறகும் கூட திமுகவில் அந்த தவறுகள் தொடர்ந்தது. எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் அந்த தவறுகள் என்பது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பதுமே நடைபெறும். அதனுடைய நீட்சியாக தான் இந்த காலகட்டத்திலும் கடந்த 3.5 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், நெசவாளர்கள், அனைத்து பிரிவினருமே, விவசாயிகள்லேருந்து துப்புரவு தொழிலாளர்கள் முதல் சத்துணவு பணியாளர் வரைக்கும், பகுதி நேர ஆசிரியர்களிலிருந்து எல்லோருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இதை தாண்டி அந்த வரி உயர்வு என்பது, மின்கட்டண உயர்வு என்பது, கொடுத்த வாக்குறுதியை பல நிறைவேற்றாதது, இப்படிப்பட்ட செயல்பாடு என்பது அரசின் மீது ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா, காவல்துறையினரையே தாக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இதுவரையிலும் இல்லை. சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு டிஎஸ்பி, ஒரு பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சு எழுக்கிறது, தாக்குறது, போலீஸாருடைய லத்தியை பிடுங்கிட்டு அவங்களையே அடித்து தாக்குறது, இந்த மாதிரியான போக்கு, பெண் காவலர்களை அவங்கள மோசமான கையாளுவது, அவரோட சிம்பிஷம் பண்ணுறது, இந்த மாதிரியான போக்கு என்பது இப்போதான் அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்னா, ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்புகளிலே இருப்பவர்கள் தங்களை காப்பாற்றுவார்கள் என்கிற நிலை இந்த ரவுடிசம் பண்ணுறவனுக்கும் போக்கிரித்தனம் பண்ணுறவனுக்கும் அந்த பயம் விட்டு போயிடுச்சு. அதுதான் இப்போ எதிரொலிக்கிறது. இது நிச்சயமாக களையப்பட வேண்டும். முதலமைச்சர் இதில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தாவிட்டால் அவருக்கு மிகப்பெரிய சரிவு இந்த 2026 மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பருவமழை எதிர்கொள்ள திமுக அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நவம்பர், டிசம்பர் காலங்காலமாக மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. அதை ஒரு பாடமாக எடுத்து இந்த அரசு மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இதில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் 2-3 முறை ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள், கலெக்டர்கள் எல்லோருடமே ஆலோசனை நடத்துகிறாங்க. தலைநகர் சென்னையை பொறுத்தளவில் இன்னும் பல கால்வாய்கள், பல அந்த கழிவு நீர் பகுதி எல்லாமே சுத்தப்படுத்தலை, இணைப்புகள் சரியாக இல்லை. அந்த ஓட்டேரி, நல்லா அடையாறு போன்ற அந்த ஆற்று பகுதிகளை கூட இன்னும் ஆழப்படுத்தி அந்த கரையை உயர்த்தி மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்தவில்லை என்பது மக்களுடைய குறையாக இருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி பகுதிகளில் எப்போ பார்த்தாலும் மழை வெள்ளம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தாலே அந்த முதல் மாடியில் வரைக்குமே தண்ணீர் போயிடும். எனவே இந்த முறை மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு இவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபடுகிறோம், அதற்கான வேலை திட்டங்களை தொடங்கிவிட்டோம் என்று அரசு தரப்பில் சொன்னாலும்
போதுமான அளவிற்கு அந்த பணிகள் இல்லை என்பது தான் மக்களுடைய குறையாக இருக்குது. ஏன்னா பல பகுதிகளில் நாம் இந்த பள்ளமான பகுதிகளில் கால்வாய்கள் இன்னும் சீரமைக்கலை. பல இடங்களில் அந்த கழிவு நீர் குழாய் பகுதியில் இருந்தது அந்த மண்ணெல்லாம் இல்லையா, அதே இதுலேயே மேலே போட்டிருக்காங்க. மழை வந்தோடனே மறுபடியும் இதை அரிச்சிட்டு உள்ளே தான் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி புகார்கள் இருக்குது. இந்த புகார்கள் வராத அளவிற்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. உதயநிதி துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் திமுகவோட முக்கிய புள்ளிகள் மட்டம் தட்டப்படுறாங்களா? இல்லை, உதயநிதி அமைச்சரான உடனே சீனியர் எல்லாருமே அவருக்கு கீழே தான் இருந்தாங்க. சட்டப்பேரவையிலேயே மிக மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார், உதயநிதி மட்டுமல்ல அவருடைய பையன் இன்பநிதி பொறுப்புக்கு வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு கீழே பணியாற்றுவோம் என்கிற அளவுக்கு ஒரு கொத்தடிமை மனப்பான்மைக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் வந்துவிட்டார்களோ மாதிரி இருக்குது. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான இடத்துல உதயநிதி இருப்பார், அமைச்சர்கள் எல்லாமே சுற்றி தான் இருப்பாங்க. உதயநிதியுடைய கட்டளைக்கு கட்டுப்படுற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு சிறப்பு செயலாக்க திட்டத்துறை, இந்த விளையாட்டுத்துறையோட சிறப்பு செயலாக்க திட்டத்துறை என்ற துறை போட்டதே இருக்கிற அனைத்து அமைச்சர்கள் புதிய திட்டங்கள் கொண்டு வரணும்னா உதயநிதிக்கிட்ட தான் வரணும். அப்போ உதயநிதிக்கு கீழ் அமைச்சர்கள் அப்படிங்கிற நிலை இன்னும் கொஞ்சம் உயர்வமாக துணை முதலமைச்சர் போட்டதுனால முதலமைச்சரின் பெரும்பாலான பணிகளை பெரும்பாலான உத்தரவுகளை உதயநிதியே இப்போ பிறப்பிக்க ஆரம்பிச்சிட்டார். 234 தொகுதிகளிலையும் பொறுப்பாளர்களை உதயநிதி தான் நியமிச்சிருக்கிறார். இதை தாண்டி இந்த 34 அமைச்சர்களையும் இந்த பகுதிகளுக்கு அரசின் திட்டங்களை கண்காணிக்க என்று போட்டுவிட்டு இந்த தொகுதிகளை கண்காணிப்பதற்கு தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்களை கண்காணிக்கக்கூடிய அந்த உத்தரவையும் அமைச்சர்களுக்கு பிறப்பித்துட்டாரு. எனவே உதயநிதி ஆக்டிங் சிஎம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. அவருடைய அந்த பவர் என்பது அதிகரித்து வருகிறது, அது உண்மைதான். விஜயோட அரசியல் வருகையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடும்னு நான் நம்பலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே மக்களுடைய ஆதரவு, பொதுவெளி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒரு ஏகோபித்த ஆதரவு இருந்தது. அவர் அரசியல் களத்தில் தொடர் வெற்றியை பெறுவதற்கு அவருடைய அந்த 1953 திமுகவில் சேர்ந்து 72 வரைக்கும் திமுகவினுடைய வெற்றிக்காக பாடுபட்டார். திமுகவினுடைய கொடி கொள்கை சின்னங்களை சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு திரைப்படம் மூலமாக கொண்டு சென்றார். அந்த 20 ஆண்டு கால பயிற்சி என்பது 72 அவர் கட்சி தொடங்கின உடனே ஒரு மிக பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் இருந்தது. அதனால தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் 1973 நடைபெற்றது. அதில் ஒரு மகத்தான வெற்றி. எப்படிப்பட்ட வெற்றி என்றால், அன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தலைமையில் மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இங்கே திரு கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. இதை தாண்டி பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் சக்திகளை புதிய சின்னம் புதிய வேட்பாளர் தேர்தலுக்கு 24 நாட்களுக்கு முன்பு தான் கே மாயத்தேவர் அதிமுகவின் வேட்பாளர் என்று அறிவிக்கிறார். தேர்தலுக்கு 21 நாட்கள் இருக்கிற பொழுதுதான் புதிய சின்னமான சுயேட்சை சின்னமான இரட்டை இலை சின்னத்தை அறிவிக்கிறார். புதிய சின்னம் புதிய வேட்பாளர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை பெற்று இந்திய அரசியலையே திரும்ப பார்க்க வைத்தவர் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதைத் தொடர்ந்து 74 புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வெற்றி. 1977, 80, 84 இந்த 3 காலகட்டங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஒரு தொடர் வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றியை பெற்று தொடர்ந்து 10-11 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரு நல்லாட்சியை விளங்கினார். அந்த அளவிற்கு செல்வாக்கு என்பது தமிழ் திரையுலகிலே யாருக்குமே கிடையாது. மரியாதைக்குரிய மறைந்த நடிகர் திலம் சிவாஜி கணேசன் வந்தார், முடியல. அதைத் தொடர்ந்து டி ராஜேந்தர் அரசியலுக்கு வந்தார், அவராலையும் வெற்றி பெற முடியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் கலையுலக வாரிசு என்று அறிவித்த கே பாக்யராஜ் அவர்கள் கூட அரசியலுக்கு வந்தார், அவரால் வெற்றி பெற முடியல. பல பேர் வந்தாங்க. நடிகர் கமல்ஹாசன் வந்தார், 2 தேர்தலோட திமுகவில் ஐக்கியமாயிட்டார். சரத்குமார் வந்தார், 1-2 தேர்தல்களை எதிர்கொண்டார், இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாயிட்டார். இப்படி படிப்படியாக அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் இதில் வெற்றி பெற முடியல. இதுதான் கள யதார்த்தம். ஒரே ஒரு விதிவிலக்கு, மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அவர் மட்டுமே ஓரளவுக்கு ஒரு 10% வாக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அளவிற்கு உயர்ந்து வந்தார். அவருக்குமே ஒரு பின்னடைவு சரிவு ஏற்பட்டு இப்பொழுது தேமுதிக 10% 1.5% அளவிற்கு குறுகி போய்விட்டது. எனவே திரு விஜய் அவர்கள் புதிய அவருடைய ரசிகர்கள்
உண்மையிலேயே மற்ற நடிகர்களை விடவும் இளைஞர்கள் பெருமளவு திரு விஜயை ரசிக்கிறார்கள், அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கட்சி தொடங்கிய உடனே 50-60 லட்சம் பேர் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறாங்கன்னு அவங்க தரப்பில் தகவல் சொன்னாங்க. 1 கோடியை நெருங்கி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்தளவில் திரு விஜய் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவரோடு கூட்டணி சேர்வார்கள் என்றால் அதற்கும் வாய்ப்பே இல்லை. அவர் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோடு என்று வந்துவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு கொண்டு தான் அவரை தேர்தலை எதிர்கொள்ளணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய பொது எதிரி, முதல் எதிரி என்று அறிவித்து விட்டதால் அங்கே போக மாட்டார். இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கட்டமைக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணியிலேயோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலோ சேர்ந்து தான் தேர்தலை எதிர்கொள்வார். அப்படி எதிர்கொள்வாரா? அல்லது இந்த முறை தன்னுடைய வாக்கு வங்கி என்ன, தனக்கான ஆதரவு நிலை தமிழக மக்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக தனியாக நிற்பாரா அப்படின்னு. அவர் தனியாக நின்றாலும் சரி, எந்த கட்சிகளோடு போய் அவர் அணி சேர்ந்தாலும் அதிகபட்சம் ஒரு 8% 10% வாக்குகளை மட்டுமே பெற முடியும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் களப்பணி ஆற்றி கிளை முதல் ஒவ்வொரு கட்டமைப்பு, கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள பிரச்சனைகள், நகர பிரச்சனை, ஒன்றிய பிரச்சனை, மாநகர பிரச்சனை, மாவட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைகளிலெல்லாம் மக்களுக்காக நின்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை தட்டி கேட்டு களத்திற்கு வந்து அவரே தலைமையேற்று போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் என்று நடத்தி மக்களுடைய ஆதரவை பெறுகிற பொழுதுதான் அவருக்கு ஒரு மகத்தான வெற்றி கிடைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய அரசியல் சக்தியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமர்த்தி விட்டு சென்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்த பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்கள், முன்னணியினருடைய குழந்தைகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த சிபிஎஸ்சியில் அல்லது வெளிநாட்டு கல்வி திட்டங்களில் அதில் தான் படிச்சுட்டு இருக்கு. பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தான் 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியும்.